ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. சிவபெருமானுக்கு நிறைய விரதங்கள் இருந்தாலும் மகா சிவராத்திரி விரதம் அப்படின்றது அளவிட முடியாத அற்புதங்களை, நல்ல விஷயங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நம்ம பல வருட காலமாக செஞ்சிட்டு இருந்த, தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச அத்தனை பாவங்களும் தீரக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி அப்படின்ற நாள். இந்த வருடம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு, இரவு 8:20க்கு மேலே. அதோடு கூட இந்த ஒரு நாள் அப்படின்றது பிரதோஷத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன். அதோடு கூட சுக்கிரவாரமாக சேர்ந்து வந்திருக்குங்க. சுக்கிரன் அப்படின்னாலே அளவிட முடியாத செல்வம், சம்பத்து. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு செல்வ அமைப்பு சேரணும், கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வறுமை தீர்ந்து செல்வம் சேர ஆரம்பிக்கும். இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் உங்களால் ஏற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அதோடு கூட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நெய் தீபம் அங்கேயும் ஏற்றி வைங்க. அது கூட ஒரே ஒரு கிண்ணம், அது பித்தளை பஞ்ச பாத்திரமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன கண்ணாடி பாத்திரமாக இருக்கலாம், எவர் சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்தாதீங்க. அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை ஃபோட்டோக்கு பக்கத்தில் வச்சு ஒரே ஒரு வில்வ இலை அப்படின்றது சிவபெருமானுக்கு உகந்த இலை. அதோடு கூட மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இலை வில்வ இலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வில்வ இலையை நீங்கள் பிச்சு அந்த தண்ணீரில் போட்டு சிவபெருமான் ஃபோட்டோக்கு முன்னாடி வைங்க. ஒரு நாள் முழுக்க இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வில்வ இலையை எடுத்துட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளிச்சுடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேர் தலைகள்லையும் தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு செல்வ கடாட்சம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.